அறிவால் அனைவரையும் கவரக்கூடிய மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி சிந்தித்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே புத்திசாலித்தனமாக தீர்வு காணக்கூடிய திறன் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் இனிமையாக பேச்சால் உங்களுடைய பிறருடைய மனதையும் வெல்லக்கூடிய குணமும் உங்களுடைய தனி சிறப்பு. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் தரப்போகிறது, எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், மிதன ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தி கூர்மை, பேச்சுத்திறன், வேகமாக சிந்தனை ஆகியவற்றுக்கு பெயர் பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பல மாற்றங்களை, புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆடி மாதம். சில விஷயங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். 30 நாட்களில் வேலை தொடர்பான புதிய பொறுப்புகள் வரலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கலாம். வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் அவசரப்படாமல் ஆராய்ந்து எடுப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது. வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய முதலீடுகளை செய்ய நினைத்தால் முழுமையாக ஆராய்ந்து செய்ய வேண்டும். கூட்டு தொழிலில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சீராக இருக்குது. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் நிமித்தமான நீங்கள் பயணம் மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பேச்சு திறமை பலமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலுமே உங்களுடைய கருத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையுமே நீங்கள் முழுமையாக நம்பி பணம் கொடுப்பது, முக்கிய ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நீங்கள் ரொம்பவும் நல்லது. சிறு தவறுகள் பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருப்பதால் வேலை, வியாபாரம், குடும்பம் என எல்லா விஷயங்களிலுமே பொறுமையுடன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய புதிய யோசனைகள் அதிகம் இருக்கும். ஆனால் எல்லா யோசனைகளுமே ஒரே நேரத்தில் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டாம். ஒரே இலக்குகளை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். கணினி, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தகவல் தொடர்பு போன்ற திறன்களில் எதிர்கால வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களை மதித்து புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, பண விஷயத்தை பொறுத்தவரை வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். சிறிதளவு சேமிப்பை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பெரிய முதலீடுகளை நீங்கள் நன்றாக ஆலோசித்து மட்டுமே செய்யுங்கள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அமைதியாக பேசினால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பெற்றோருடைய உடல்நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலை அதிகரிக்க வேண்டும். குழந்தைகளுடைய கல்வியில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் நீங்கள் உங்களுக்கு தலைவலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, செரிமான கோளாறு, வாய்வு பிரச்சனை, அலர்ஜி, சளி மற்றும் இருமல் போன்ற பருவநிலை பாதிப்புகள் இந்த அறிகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவர் ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தினமுமே குறைந்தது நீங்கள் 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். பொதுவாக நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இரவு நேரம் அதிகமாக விழித்திருக்க வேண்டாம். காய்கறி, பழம், கீரை போன்ற சத்தான உணவுகள் அதிகரிக்க வேண்டும். அதிக எண்ணெய் மற்றும் ஜங்க் உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அதிகமாக ஜங்க் ஃபுட்டுகளை பயன்படுத்துவாங்க. அதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. கவனச்சிதறல்களை குறைத்தால் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறலாம்.
மொபைல் செயல்பாட்டை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். தினமுமே திட்டமிட்டு படிங்கள். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறன் மேம்படும். பயிற்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. வீடு மற்றும் வேலை இரண்டையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உடல்நல பரிசோதனை அவ்வப்போதும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மன அமைதிக்காக தினமுமே சில நிமிடங்கள் தியானம் நீங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பச்சை நிற ஆடை அல்லது பச்சை நிற பயிர்கள் தானமாக செய்வது நல்ல ஒரு எண்ணத்துடன் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் உங்களுடைய வெற்றிக்கான ஆலோசனைகளை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். சேமிப்புகளை அதிகரிக்க வேண்டும். உடல்நலத்தை பொறுத்தவரை அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். நேரத்தை மதியுங்கள். நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் மீது நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செஞ்சு வாருங்க. உங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் முடிவதற்குள் நல்ல ஒரு மாற்றம், இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையை பற்றி மிகவும் முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். மிதுன ராசியை பொறுத்தவரை தெய்வத்தின் வழிபாடு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரட்டையருடைய ராசி, இந்த ராசியுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். அறிவு, பேச்சு திறமை, எழுத்துத்திறன், கணக்கு திறன், வியாபார புத்தி, தகவல் பரிமாற்றம் போன்றவற்றை புதன் பிரதிபலிப்பதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல நின்றுவிட்டால் எப்பொழுதுமே புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்களை சந்திப்பதில், புதிய அனுபவங்களை பெறுவதில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதனுடன் தொடர்புடைய தடைகள் நீங்கவும். கல்வி, அறிவு, பேச்சுத்திறன் ஆகியவை சிறக்கும். விநாயகர் வழிபாடு பலரால் சிறப்பாக கருதப்படுது. புதன்கிழமை காலை அருகம்புல் மாலை சாத்தி ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லலாம். அறிவு, ஞானம், சரியாக முடிவெடுக்கக்கூடிய திறன் ஆகியவற்றை நம்மளுக்கு வளர்ச்சிக்கு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பரவலாக போற்றப்படுது. வியாழக்கிழமைகளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடலாம். புதன் கிரகத்துடன் தொடர்புடைய அமைதி மற்றும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறனுக்கான பலர் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க. விஷ்ணு சமஸ்கிராமம் கேட்பது அல்லது பாராயணம் செய்வது மன அமைதிக்கு உதவக்கூடிய வகையில் இருக்குது. வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யலாம். துர்க்கை அம்மன், லட்சுமி அம்மனை வழிபடுவது உங்களுடைய குடும்ப நன்மைக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் மன உறுதியை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. தடைகள் விலகவும் தைரியம் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். இந்த ராசியினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய அறிவு, ஒரு விஷயத்தை வேகமாக புரிந்து கொள்வாங்க. பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர்களை ஈர்க்கக்கூடிய திறன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர், பேச்சாளர், விற்பனையாளர், ஊடகத்துறை, யூடியூப், எழுத்து, சட்டம் போன்ற துறைகளில் சிறந்த கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையுமே சிரிப்புடன் சமாளிக்க முயற்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான வாழ்க்கை இவர்களுக்கு பிடிக்காது. எப்பொழுதுமே புதிய அனுபவங்களை தேடக்கூடியவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. சமூக உறவுகளை அதிகமாக இருக்கக்கூடியதாகும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு புரிந்து கொண்டு உதவக்கூடியவங்க. ஒரு முடிவை எடுத்து மீண்டும் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க. மனநிலை விரைவாக மாறலாம். வேலையை தொடங்கி இன்னொரு வேலையில் ஆர்வம் காட்டும் பழக்கம் இருக்கலாம். எல்லோரையுமே நம்பக்கூடிய குணத்தால் ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்தின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு காரணமாக குடும்பத்திற்காக நீங்கள் நேரம் ஒதுக்க மறந்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே உங்களுக்கு சிறந்த மனதுடன் பேசினால் உறவு மேலும் வலுப்படக்கூடிய வகையில் இருக்குது. கல்வி, வங்கி, கணக்கு பணி, ஊடகம், பத்திரிகை போன்ற தொழிலில் நீங்கள் சிறக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.